ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோவை மாவட்டம் புளியகுளம் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக், இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன, பக்தர்களின் வருகை எந்த அளவில் இருக்கு, முழு விவரங்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். கோவையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரசித்தி பெற்ற கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று அதன் ஒரு பகுதியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய முந்தி விநாயகர் கோயில்ல தான் இந்த சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் இன்று காலை 4 மணியிலிருந்து நடைபெற்று இருக்கிறது. புளியகுளம் விநாயகர் பாத்தீங்கன்னா 19 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய ஒரு 190 டன் எடை கொண்ட ஒரு கற்சிலையாகும். ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் சிலை உள்ள ஒரு கோயிலாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல இன்று காலை 11 விதமான திரவியங்கள், அதாவது பால், தயிர், பன்னீர் போன்ற 11 வகையான திரவியங்கள் மூலம் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தற்போது சிறப்பு அலங்காரத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் நாளில் அனைவரும் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். வருபவர்களை வரிசையில் நிற்க வைத்து அவர்களை சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் கோவிலை சுற்றி போக்குவரத்து மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எந்த விதமான போக்குவரத்து இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற இருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் எழில்குமார், இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது, பக்தர்கள் வருகை எந்த அளவில் இருக்கு, முழு விவரங்கள் என்ன? ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டது. கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகாதீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து கணநாதனை, அதாவது மணக்குள விநாயகரை மனதார உருகி வேண்டி வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், சுற்றுலாத்தலமான புதுச்சேரிக்கு ஏராளமான வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டை சார்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்குமே லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு லட்டு வழங்குவதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் தடுப்புகளை அமைத்து பக்தர்களை நீண்ட வரிசையில் சரிவர செய்து அனுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் விநாயகரை அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். கோவையில் பிரசித்தி பெற்ற ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக், இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் என்னென்ன சிறப்பான பூஜைகள் எல்லாம் அங்கு நடைபெற இருக்கிறது, பக்தர்களின் வருகை எந்த அளவில் இருக்கு, முழு விவரங்கள் என்ன கார்த்திக்?
வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் தான் இருக்கும். இங்கே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நீண்ட நேரமாக காத்திருந்து சாமி தரிசனத்துக்காக குடும்பங்களுடன் அவங்க வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்று காலை 4 மணியிலிருந்து இந்த கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவிலிருந்து சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதாவது பிறக்கிற 2024ஆம் ஆண்டு மிக சிறப்பாக அமைய வேண்டும். இயற்கை சீற்றங்கள் மற்றும் மனிதர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வரக்கூடாது மற்றும் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்துடன் எந்த விதமான நோய் தொற்று போன்ற இருக்கக்கூடாது என சிறப்பு யாகமானது நடைபெற்றிருந்தது. மேலும் இன்று காலை 4 மணியிலிருந்தே கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. முதலாக விநாயகருக்கு இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் 6 அடி உயரம் கொண்ட விநாயகராக பார்க்கப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக ஈச்சனாரி விநாயகர் கோயிலானது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகையின் போது திரளான பக்தர்கள் இங்கு சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். இன்று காலையில் சிறப்பு திரவியங்கள் கொண்டு 11 திரவியங்கள் கொண்டு அபிஷேகமானது நடைபெற்றது. பால், தயிர் மற்றும் பன்னீர் மற்றும் கல்கண்டு பழங்கள் கொண்ட அபிஷேகங்களானது நடைபெற்றது. பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தார்கள். தற்போது பக்தர் ஒருவர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பிறக்கும் புத்தாண்டு எப்படி அமைய வேண்டும், என்ன வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வந்தீங்க? 1/1/2024 ஆங்கில புத்தாண்டு. அனைத்து மக்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்ல முறையில் வாழணும். கோவை மாவட்டத்தில் உள்ள ஈச்சனாரி விநாயகர் கோயில் இன்று பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி முதல் 8 மணி வரை நிறையாக அபிஷேக பூஜை நடைபெற்றது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த ஆங்கில புத்தாண்டில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டி ஈச்சனாரி விநாயகர் கோயிலை வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். நன்றியா. அம்மா வணக்கம். காலையிலே கோயிலுக்கு வந்திருக்கீங்க. என்ன வேண்டுதல்? பிறக்கக்கூடிய வருடம் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா ஆண்டாபுண்ணியத்தில் விநாயகர் எல்லாத்துக்கும் கையெட்டு கும்பிடணும். அதனால் 5 மணிக்கே லைன் நின்று எல்லா அபிஷேக பூசையும் பார்த்தாச்சு. இனி புத்தாண்டு வாழ்த்து, நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. அதாவது காலையிலிருந்தே சிறப்பான அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. கடவுளை தரிசனம் செய்தோம். வரக்கூடிய ஆண்டு அனைவருக்கும் மிக சிறப்பாக அமைதியான முறையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்திருப்பதாக பக்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்று காலை 4 மணிலிருந்து இந்த சிறப்பு யாகங்கள் பூஜைகள் நடைபெற்றிருக்கும் சூழலில் 7 மணிக்கு பிறகு சிறப்பு அலங்காரம் செய்வதற்கான பணிகள் கோவில் நடைபெற்றிருக்கு. அதற்காக பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கிற காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுபோன்று கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரசித்தி பெற்ற கோயில்களிலும் இதுபோன்று காலையிலிருந்தே கூட்டங்கள் அதிகமாக காணப்படுகிறது. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலுடன் கோவிலில் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சிவசுப்பிரமணியன். தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என, பக்தர்களின் வருகை எந்த அளவில் இருக்கு, முழு விவரங்கள் என்ன? அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலே நேற்று மாலை தொடங்கி தொடர்ந்து கும்பகோணம் பகுதி கோயில்களில் புத்தாண்டு களை கட்டியுள்ளது. பல்வேறு கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரம் நாகநாதசாமி திருக்கோவிலில் நேற்று மாலை தொடங்கி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போதும் கூட ராகு கால நேரத்தில் வழிபடுவதற்காக கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். பாலாபிஷேகம் செய்து ராகு பகவானை வணங்கினால் நினைத்த காரியங்கள், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் என்பதால் அங்கு ஏராளமானோர் திரண்டு தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை முதல் தொடர்ந்து வரும் பக்தர்களுக்கு தொடர்ந்து நெய்வேத்திய பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சர்க்கரை பொங்கல், புளியோதரை உள்ளிட்ட பிரசாதங்கள் தொடர்ந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதேபோல் கும்பகோணம் மாநகரில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில், சாரங்கபாணி சுவாமி கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புத்தாடை அணிந்து இறைவனை தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.